பெரும்பாலும் நாம இத பார்த்தா நகைச்சுவையா எடுத்துக்கிட்டு ஜோதிடம் பொய்ன்னு சொல்லிவிடுறோம். ஆனா இதுக்கு பின்னால உள்ள காரணம் யோசிச்சதுண்டா? ஜோதிடர்கள் யூடியூபில் சொல்லும் பலன்கள் ராசி நட்சத்திரம் அடிப்படையிலான பொதுவான கணிப்பு மட்டுமே. அதிலிருந்து 20 முதல் 30% தான் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையும் அவரவருடைய தனிப்பட்ட ஜாதகம் மற்றும் அவர்களின் கர்மா மீதுதான் நிற்கிறது. வருடம், மாதம், தேதி, மணி, நிமிடம் வரை மாறினாலே ஜாதகம் மாறிடும். அதனால் ஒரே ராசி ஒரே நட்சத்திரத்திலேயே கோடிக்கணக்கான ஜாதகங்கள் இருக்கும். சில நேரம் தனிப்பட்ட ஜாதக கணிப்பே கூட வாழ்க்கையோட ஒத்துப்போகாம இருக்கலாம். அதற்கு 2 காரணங்கள் உண்டு. ஒன்று, ஜாதகம் என்பது நாம் பிறந்த துல்லியமான நேரத்தை வைத்து கணிப்பது. நேரம் தோராயமாக இருந்தா அதனை வைத்து எழுதப்படும் ஜாதகமே தவறாகிவிடும். அதை வைத்து ஜோதிடரை குறை சொல்வதும் நியாயமல்ல. இரண்டாவது, ஜோதிடர் ஜாதகத்தை கணித்து சொல்ல முடியும், கர்மாவை சொல்ல முடியாது. அதனால் ஜாதகத்தில் நல்ல காலம் என்று சொல்லப்பட்டும் வாழ்க்கையில் இன்னும் சிரமம் இருந்தா வருத்தப்படாதீங்க, மகிழ்ச்சியா இருங்க. நீங்க அனுபவிக்கிற அந்த வலி, அவமானம், சோதனை எல்லாமே உங்கள் பழைய கர்ம கடன் திருப்பி செலுத்தப்படுறதுக்கான அறிகுறிதான். ஒவ்வொரு கஷ்டமும் உங்களை தண்டிக்க இல்ல, உங்கள் வாழ்க்கையை சுத்தப்படுத்தத்தான். இத தெளிவா புரிஞ்சுகிட்டா வாழ்க்கை கனமா இருக்காது, லேசா மாறிடும். உங்க மதிப்புமிக்க கருத்துக்களை இங்க கமெண்ட்ல பதிவு செய்யுங்க. இறைவன் அருளால் உங்களுக்கு நல்லது நடக்கும். நன்றி.